வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறைவா, மெய்ப்பொருளே, சுத்த வெளியே, சூழ்ந்தழுத்தும் பேரியக்க பேராதார பேருந்து ஆற்றலே, பேரறிவே, அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருளாய் நிறைந்துள்ள ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். அன்பு குரல் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனைக்கு நித்யானந்த தவம் அப்படிங்கிறது நமக்கு நேரிலேயே நமக்கு ஒரு விஷயம் மகரிஷி தெளிவாக டிக்ளேர் பண்ணுறாங்க. நித்தியம் ப்ளஸ் அனந்தம். நித்தியம் அனந்தம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நித்தியம்னா அழியாதது, இருப்பாக இருப்பது அப்படின்னு பொருள். அனந்தம்னா அனைத்துமாக மாறியது. அழியாதது, அனைத்துமாக மாறியது. எது அது? என்னது அது? இப்படி இருக்கு, ஏதோ ஒரு பொருள் இருக்கு இல்லையா? இறைநிலை. இறைநிலை தான் எப்போதும் அழியாதது. அது எப்போவும் இருப்பில் இருந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோ நாளும் இறைநிலை குறையவே குறையாது. அனைத்துமாக தன்மாற்றம் அடைந்த பொருளும் இறைநிலை தான். அப்படி இந்த இறைநிலைக்கும் நித்யானந்த தவத்திற்கும் என்ன சம்பந்தம்? இதை நாம் எப்படி நம்மளுடைய இந்த நித்யானந்த தவத்தில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கொஞ்சம் நாம் விரிவாக பார்க்கலாம். நமக்கு 3 உடல்கள் இருக்குது அப்படிங்கிறது ஏற்கனவே கிளாஸில் பார்த்துருக்கோம் இல்லையா? எந்த கிளாஸில் பார்த்தோம்? ஏதோ ஒரு கிளாஸில் பார்த்தோம். ஏன் அப்படியே ஞாபகம் வந்து போகுது, ஆனால் எதில் இருந்து அது கரெக்டாக தெரிய மாட்டேங்குது. நமக்கு இந்த காயகல்பத்தில் கண்டிப்பாக வந்திருக்கும். காயகல்ப கிளாஸில் இந்த 3 உடல்களை பற்றி நாம் பேசியிருப்போம். பருவுடல், நுண்ணுடல், காந்த உடல். பருவுடல்னால் நம்ம கண்ணு, காது, மூக்கு, தோல், நாக்கு இதெல்லாம் பருவுடல், கண்ணால் பார்க்கக்கூடிய உருவம். சரி, நுண்ணுடல்னா என்னது? நத்தியா விடையை நான் போய் எழுதியே வச்சுட்டு உங்கள்கிட்ட கேள்வியும் கேட்குறேன் பாருங்க. அடுத்த தடவை அதை எடுத்துகிட்டு கேட்குறேன் இருங்க. உயிர் துகள்கள், உயிருடல். உயிருடல்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் காந்த உடல், காந்த உடல். அப்படி இந்த 3 உடல்களும் ஒன்று சேர்ந்து தான் நம்மளுடைய உருவத்தோற்றம் அப்படிங்கிறது நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம், வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த 3 உடலுக்குமான கோட்பாடுங்கிறது வேறு வேறு, ஆனால் 3ம் ஒன்றா சேர்ந்து இயங்கிட்டு இருக்கு. அப்போ இந்த 3 உடல்களையும் நல்ல முறையில் நாம் பாதுகாப்பாக கவனத்தோடு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும், உடம்பு நல்லாயிருக்கும், மனசு நல்லாயிருக்கும். இது 3 நல்லா இருந்தது அப்படின்னா அடுத்தது குடும்பம் நல்லாயிருக்கும், குடும்பம் நல்லாயிருக்கும். ஸோ நமக்கு தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத பேச்சு இதெல்லாம் வராது. அப்போ இதுக்குண்டான அடிப்படை பயிற்சியை தான் நமக்கு மகரிஷி கொடுத்துருக்காங்க. உயிர் நம் உடலில் 3 விதமான வேலைகளை செய்கின்றன. உயிர் செய்யும் 3 வகையான வேலைகள் யாவை? பதில் சொல்லுங்களேன். உங்கள் உடம்புல தான் அதே உயிர் தான் என்னென்ன பண்ணுது? ஐயா, உயிரை பற்றியே இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது. அது இன்னும் எப்படிலாம் இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியல. ஆனால் துகள் அப்படிங்கிறது நம்மளால் மகரிஷி சொல்கிறாங்க, மற்றபடி சித்தர்கள் ஞானியெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால் ஓரளவுக்கு சமாதானப்படுத்திக்கிறோம். மற்றபடி எந்த விவரமும் எங்களுக்கு தெரியாது. அப்படி தானே ஐயா? சரி, இப்போ நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். உயிர் நம்ம உடம்புல 3 விதமான வேலைகளை செய்கின்றன. முதல் வேலை உடலை இயக்குவது. கையை காலை அசைக்கிறோம், எந்திரிக்கிறோம், படுக்கிறோம், தூங்குகிறோம், சாப்பிட்றோம். எல்லாமே உயிர் நாம் நினைக்கிற நினப்புக்கு, நமக்கு வரக்கூடிய உணர்வுகளுக்கு அது ஒத்துழைக்கிறதுனால தான் என்ன பண்ண முடியுது, நம்மளால் அந்த செயல்களை செய்ய முடியுது. அப்படி இல்லை அப்படின்னா நினப்பு இருக்கும், எந்திரிக்கணும், உக்காரணும் அப்படின்னு தோணும், ஆனால் செயல்பட முடியாது. அதுதான் உயிர் நம்மளுடைய உடம்புல உடலை இயக்குகிறது. 2வது வேலை
அவ்வியக்கத்திற்கு ஏதேனும் தடை ஏற்பட்டால் அந்த தடையை சரி செய்யும். கையை காலை அசைக்கிறதுல, எந்திரிக்கிறதுல, உட்காரதுல ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே அதை சரி செய்யக்கூடிய வேலையை உயிர் செய்கிறது. மூணாவதா என்ன பண்ணும் அப்படின்னா, தன்னுடைய மூலத்தை நோக்கி அவன் எங்கேருந்து வந்துச்சோ உயிர் மறுபடியும் அங்கேயே போய் சேர்றதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதற்கான ஒரு தாகம், அதற்கான முயற்சி அதுக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். உயிர் எங்கேருந்து வந்துச்சு? இறைநிலையிலேருந்து வந்தது தான். அப்போ மறுபடியும் அது இறைநிலைக்கே போகணும். ஸோ அதுதான் உயிரினுடைய வேட்கையாக இருக்கும். கருவுடல், உயிர் உடல், காந்த உடல் படித்தோம் இல்லையா? எதை பேஸ் பண்ணி நம்மளுடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்? உடல் தேவைகள் இருக்குது இல்லையா? உடல் தேவைகளை மட்டுமே வச்சு வாழ்ந்துட்டு இருக்கோமா, அல்லது உயிருக்கான தேவையையும் நாம் ஏதாவது செய்கிறோமா? காந்தம் இன்னும் அந்த பக்கம் நாம் போகலை. இப்போ எதை நம்ம பேஸ் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கோம்? உடல் தேவைகளை மட்டும்தான் பூர்த்தி செய்கிறோம் இல்லையா? இன்னும் உயிருக்கான வேலை ஆரம்பிச்சிட்டோம். இந்த மனவளக்கலை பயிற்சி, நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறது, காய் கல்பம், இதெல்லாம் ஆரம்பித்தாச்சு, ஸ்டார்டிங் பண்ணியாச்சு, போயிட்டுருக்கோம். கூடிய சீக்கிரம் போய் உயிருக்கான வேலையை நாம் முழுசாக செய்வோம். சரி, இன்னும் காந்தத்துக்கான வேலையை நாம் செய்ய துவங்கவில்லை. அதற்கான வேலைகள்னு இருக்குது. இப்போ நம்மளுடைய உயிரை காப்பாற்றிக்கணும், உடம்பை காப்பாற்றிக்கணும், காந்தத்தை காப்பாற்றிக்கணும். இப்போ உடம்பை காப்பாற்றிக்கிறது அப்படின்னா தேவையில்லாமல் ஸ்ட்ரெயின் பண்ணாமல் ஒர்க் பண்ணுறது அப்படின்னு ஒரு ஸ்டைல் இருக்கு இல்லையா? தேவையில்லாத விஷயங்களில் நம்ம அப்போ தொந்தரவு பண்ணிக்காமல் இந்த நல்லபடியாக பார்த்துக்கணும். அதே மாதிரி உயிரை காப்பாற்றிக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? உயிரை எப்படி காப்பாற்ற முடியும்? அது பாட்டில் இருக்குது, அது பாட்டில் ஓடுது வருது. என்கிட்ட சொல்லிட்டா அது இந்த வேலையெல்லாம் செய்யுது, நான் எப்படி போய் அதை காப்பாற்றுறது? அதுக்கப்புறம் காந்தம் வேறு, இது கண்ணுக்கு தெரியல ஆனால் ஃபீல் பண்ண முடியுது. இதெல்லாம் எப்படி நாம் காப்பாற்றுறதுன்னா ஒன்றும் கிடையாது. இப்போ நம்மளுடைய உயிருக்கு பொருத்தமான செயல்களை செஞ்சோம் அப்படின்னா உயிர் சேஃப்டி ஆகிடும். பருவுடலை பேஸ் பண்ணி மட்டுமே நாம் வாழ்ந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வாழ்க்கை எப்படி இருக்குது? கண்டதே காட்சி, கொண்டதே கோலம்னு வாழ்வோம் இல்லையா? விருப்பப்பட்ட செயல்களை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்போம். அப்படியே செஞ்சிட்ருக்கலாமா? அது வாழ்க்கையா? அது வாழ்க்கை இல்லை இல்லையா? அப்போ எதை நாம் செய்யணும், எதை நாம் செய்யக்கூடாதுங்கிற விஷயங்கள் இருக்குது. அப்போ அந்த விஷயத்தை நாம் யோசிக்கணும், தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கும்போது எதை பேஸ் பண்ணி நாம் வாழணும்? உயிரை பேஸ் பண்ணி வாழ்ந்தால் போதும். நம்மளுடைய செயல்கள் உயிரை எந்த அளவுக்கும் பாதிச்சிடக்கூடாது. அதை தான் மகரிஷி அளவு முறை அப்படின்னாங்க. சாப்பிட்ற முறையிலையும் அளவோடு இருக்கணும், எண்ணங்கள்லேயும் அளவோடு இருக்கணும். நம்மளுடைய செயல்முறைகள் எல்லாத்துலேயும் அளவு முறையை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நாம் என்ன பண்ணலாம்? உயிரை காப்பாற்றி கொள்ளலாம். ப்ளஸ் நம்முடைய பயிற்சிகளை எல்லாம் செய்யணும். நம்முடைய பயிற்சி எல்லாம் செய்யும்போது நம்முடைய உயிர் பாதுகாக்கப்படும். அப்படி உயிரை நாம் பேஸ் பண்ணி வாழ்கிறதுக்கு இனிமேல் என்ன பண்ணணும்? மாறிடணும். அப்படி உயிரை பேஸ் பண்ணி வாழ ஆரம்பித்தாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக காந்தமும் சேஃப்டி ஆகிடும். காந்தத்தையும் பெருசாக நாம் சிதைக்க மாட்டோம். இப்போ நாம் உணர்ச்சி வசப்படும் போதெல்லாம் பாருங்கள், நம்மளுடைய உடம்புலேருந்து காந்தமும் வெளியே போயிடும், உயிரும் வெளியே போயிடும். அப்படி உணர்ச்சி வசப்பட்டு நம்ம உடம்புலேருந்து வெளியே போகக்கூடிய ஆற்றலை மறுபடியும் என்ன பண்ணாலும் கொண்டு வர முடியாது. போனால் போனது தான். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்கிறதுல, செயல்களை செய்வதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உயிரை பேஸ் பண்ணி வாழ ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த வாழ்க்கை எல்லாத்துக்கும் நல்லதாக இருக்கும். நமக்கும் நல்லது, குடும்பத்துக்கும் நல்லது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது. அப்படி இனிமேல் நாம் கொஞ்சம் உயிரை பற்றியும் சிந்தித்து வாழ ஆரம்பிக்கணும். வெறுமனே பருவுடலினுடைய தேவைகளை மட்டுமே பூர்த்தி செய்வது நம்மளுடைய வாழ்க்கை இல்லை. அதை தாண்டி உயிர் இருக்குது, அதை தாண்டி காந்தம் இருக்குது,
இதற்கான வேலைகளும் இருக்குது. இதையும் நாம் மைண்டில் வச்சுக்கிட்டு மனசில் வச்சுக்கிட்டு வாழணும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையை இப்படித்தான் வாழ வேண்டுங்கிறதுல நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல் நலம், மனவளம் எதை பேஸ் பண்ணி இருக்குது? ஜீவகாந்தத்தை பேஸ் பண்ணி தான் இருக்குது. நம்ம உடம்புல காந்த சக்தி குறைஞ்சு போச்சு அப்படின்னா அது நம்மளுடைய செல்களை பாதிக்கும். செல்களை பாதிச்சுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக தொந்தரவுகள் உருவாகும். அப்போ நம்மளுடைய இந்த ஜீவகாந்தத்தை நாம் பாதுகாப்பாக வச்சுக்கணும். சீராக இயங்க வேண்டும். ஜீவகாந்தம் எப்படி இயங்கணும்? சீராக இயங்க வேண்டும். உடல் பயிற்சியில் உங்களுக்கு ஓப்பனிங்லேயே சொல்லி கொடுத்துருப்போம். நம்ம உடம்புல இந்த இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாத்தையும் நாம் ஒரே மாதிரி வச்சுக்கணும். ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இதை பார்த்துக்கணும். இதை ஏற்றத்தாழ்வு ஏற்பட்டால் அதனுடைய விளைவு நம்ம உடம்புல பிரச்சனைகளை உருவாக்கும். ரத்தம் ஸ்டக்கானாலும் சரி, காற்று ஸ்டக்கானாலும் சரி, பிரச்சனைகள் உருவாகும். ஸோ அது சீராக இருக்கணும். செறிவாக இருக்கணும்னா என்ன அர்த்தம்? டென்சிட்டி, அடர்த்தி. செறிவாக அடர்த்தியாக இருக்கணும். நம்மளுடைய ஜீவகாந்தம் நம்ம உடம்புக்குள்ளேயும் சரி, எல்லாரும் சுற்றியும் ஆறான்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஜீவகாந்தம் அவங்கவுங்க உடம்புலேருந்து 3 அடி உயரத்துக்கு ஆறான்னு இருக்குது. அப்போ இந்த ஆறா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த ஆறா ஸ்ட்ராங் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு கிருமியானாலும் ஈஸியாக உள்ளே நுழைஞ்சிரும். அதுக்காக தான் நம்மளுடைய செறிவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறோம். அப்போ இனிமேல் நாம் உயிரையும் நல்லபடியாக வச்சுக்கணும், ப்ளஸ் அதை தொடர்ந்து காந்தத்தையும் நாம் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும். அப்போ இந்த சீராக செறிவாக இருக்கணும் அப்படின்னா ஒன்று செலவை குறைக்கணும், இன்னொன்று ஓட்டங்களை சீராக வைத்து கொள்ள வேண்டும். எந்தெந்த வகையிலலாம் செலவாகுது ஜீவகாந்தம்? புலன்கள் வழியாக செலவாகுது, அப்புறம் மனதின் வழியாக செலவாகுது, எண்ணத்தின் வழியாக, புலன்கள் வழியாக. என்ன பண்ணாலும் ஜீவகாந்தம் செலவாக தான் செய்யும். இப்போ நான் பேசுகிறேன், செலவு தான். நீங்கள் கேட்குறீங்க, செலவு தான். எல்லாம் செலவு தான். ஆனால் இதில் நல்ல செலவு, தேவையான செலவு, தேவையில்லாத செலவுன்னு பிரிச்சுக்கணும். தேவையான செலவை என்ன பண்ணலாம்? தாராளமாக அதெல்லாம் அனுமதிக்கலாம். தேவையில்லாத செலவு என்ன? செல்லை பார்க்குறது, எப்போ பார்த்தாலும் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு அப்படின்னு செல்லுலேயே இருக்கிறது தேவையில்லாத செலவு. அப்புறம் மனசை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது, மனக்குழப்பங்களை ஏற்படுத்தி கொள்வது, அதுவும் ஜீவகாந்தத்தை சிதறடிச்சிரும். வேற அளவுக்கு மீறி உணவை உட்கொள்ளுதல், அளவுக்கு மீறி உட்கொள்ளுதல். அப்புறம் பார்க்குறது எல்லாம் நாக்குக்கு பிடிச்சதை எல்லாத்தையும் எப்போ பார்த்தாலும் நொறுக்கு தீனி எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது, இதுவும் ஜீவகாந்தத்தை சிதறடிச்சிரும். ஸோ இது மாதிரியான செயல்களை நாம் என்ன பண்ணணும்? ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டும். இது மாதிரியான செயல்களில் நம்மளை நாம் ஈடுபடுத்திக்க கூடாது. பிரேக் அடிக்கணும். இது நான் செய்யலாமா செய்யக்கூடாதா, இதுதான் தற்சோதனை. இது நான் செய்ய தகுந்த செயல் அப்படின்னா உயிருக்கு சேஃப்டி இருக்கா, காந்தத்துக்கு சேஃப்டி இருக்கான்னு பாருங்கள். அப்படி சேஃப்டி இருக்குன்னா தாராளமாக அந்த செயலை செய்யலாம். இல்லை இது காந்தம் தேவையில்லாத செலவாகும், தேவையில்லாமல் விரயமாகுது, இதை நம்ம செய்யறது வேஸ்ட், ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னா அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடலாம்? அவாய்ட் பண்ணிடலாம். சரி, இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு சேர்த்து என்ன பண்ண போகிறோம்? இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு சேர்த்து என்ன பண்ண போகிறோம்? யோசிக்கணும் இல்லையா? எதுக்காக இதெல்லாம் சேர்க்குறோம் கஷ்டப்பட்டு? நம்மளுடைய உடம்பு நல்லபடியாக வச்சுக்க, உடல் நலமாக இருப்பதற்காகவும் மன வளமாக இருப்பதற்காகவும் இந்த செயலை நாம் செய்துத்தான் ஆக வேண்டும். அப்போ இந்த ஓட்டங்களையும் நாம் சரியாக வச்சுக்கணும். ஓட்டங்களுக்கு எந்த வகையிலையும் பாதிப்பை
ஏற்படுத்தக்கூடாது. இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் இதெல்லாம் வந்து சமமாக இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும். இதில் ஏற்றத்தாழ்வு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது நம்மளுடைய செல்களை பாதிக்கும், நம்மளுடைய உடலினுடைய தன்மையை பாதிக்கும். உடம்பு கெட்டு போச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மனசும் கெட்டு போயிடும். மனசு கெட்டு போச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உடம்பும் பாதிக்கும். அப்போ உடலால் மனமும் மனதால் உடம்பும் பாதிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. இதில் நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். எது நான் செய்ய தகுந்த செயல் அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்துக்கணும். தேர்ந்தெடுத்து நம்முடைய வாழ்க்கையை வாழணும். உடலில் உள்ள இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் இவற்றில் ஏற்படக்கூடிய தடை, தேக்கம், திசை மாற்றம், இதற்கு பெயர்தான் வலி, நோய், மரணம். இதுக்கு பேர் தான் வலி, நோய், மரணம். இப்போ உடம்புல இப்போ நான் ஒரு லப்பர் பேண்ட் எடுத்து என்னுடைய ஆள்காட்டி விரலினுடைய நடுவு பகுதியில் டைட்டாக போட்டேன்னு வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும்? இந்த நுனி பகுதி ஜில்லுன்னு ஆகும். இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டேன் அப்படின்னா வின்னு வலிக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? இப்போ என்ன நடந்தது? இங்கே லப்பர் பேண்டு போட்டனால இந்த பக்கம் ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம் இதெல்லாம் வரலை. ஆட்டோமேட்டிக்காக இந்த இடம் இதெல்லாம் ஸ்டக் ஆனோடனே கொஞ்சம் கொஞ்சமாக வலி அப்படிங்கிற முதல் தகவலை கொடுக்குது. இதே வலி அப்படிங்கிற பிரச்சனை காலத்தாலும் ஒரு உறுப்பை அதிகமாக பாதிச்சுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் நோய். எந்த உறுப்பை பாதிக்குதோ அந்த உறுப்புக்கு தகுந்த மாதிரி பெயர்கள் பல. அப்போ எல்லா உறுப்புகள்லையும் ஏற்படுற பிரச்சனை என்ன அப்படின்னா இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் இதில் ஏற்பட்ட தடை, தேக்கம், திசை மாற்றம் இதுதான் வந்து நோயாக மாறியிருக்கு. அப்போ இந்த நோய் வராமல் இந்த இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டத்தை சமமாக வச்சுக்கக்கூடிய செயலில் நம்ம ஈடுபடுத்தி கொண்டால் நமக்கு இந்த நோய் வராது இல்லையா? அதற்கான செயல் என்ன? உடல் பயிற்சி. உடல் பயிற்சி அதுக்கு தான். இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டத்தை சமமாக வைத்து கொள்வதற்காக தான் உடல் பயிற்சி. அப்போ உடல் பயிற்சியை நல்லபடியாக பண்ணோம் அப்படின்னா நமக்கு வலியும் கிடையாது, நோயும் கிடையாது. மரணத்தை என்ன பண்ணலாம்? கொஞ்சம் போஸ்ட்பேன் பண்ணி வைக்கலாம், தள்ளி போடலாம். அப்போ இந்த ஒரு வலின்னு ஏன் வருது அப்படிங்கிறத சயின்ஸாக நாம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் இது ஏற்பட்ட தடையை இந்த உயிர் ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லையா, இதை சரி பண்ணுறதுக்கான வேலையை செய்யணும். உடலில் இயக்குவது, அதற்கு ஏற்பட்ட தடையை சரி செய்யறது உயிரினுடைய ரெண்டாவது வேலைன்னு சொன்னோம் இல்லையா? அப்போ இதை சரி பண்ணுறதுக்காக உயிர் வந்து வேகமாக ஒர்க் பண்ணும். அப்படி வேகமாக ஒர்க் பண்ணும்போது அந்த இடத்துல மின்குறுக்கு உண்டாகும், ஷார்ட் சர்க்கியூட் ஆகும். அதனால தான் நமக்கு என்ன வருது? வலின்னு ஒரு உணர்வு வருது, வலிங்கிற ஒரு உணர்வு வருது. அப்போ இதை சரி செய்கிற வரைக்கும் அந்த வலிங்கிறது இருக்கும். அது உயிர்னாலையும் சரி செய்ய முடியாத அளவுக்கு டேமேஜாக இருக்குது அப்படின்னா நம்ம மருந்தெல்லாம், மருந்துக்கு இன்னொரு மறு உந்து, அந்த பேரிலேயே அந்த வார்த்தை இருக்கு பாருங்க, மறு உந்து. இது ஏற்பட்ட தடையை சரி பண்ணுறதுக்கு உயிருக்கு எனர்ஜி பத்தலை, இன்னொரு மறு உந்து ஆற்றலை, உணவை உள்ளே கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் மருந்து. இது வந்து சித்தாவுக்கு பொருந்தும், ஹோமியோபதிக்கு பொருந்தும், யுனானிக்கு பொருந்தும், ஆயுர்வேதத்துக்கு பொருந்தும். மற்றதுக்கெல்லாம் பொருந்தாது. மருந்துன்னு ஒரு விஷயத்தை கொடுத்து இதை நாம் சரி பண்ணிக்கிறோம். அப்போ அது சரியாக எப்போவுமே நம்ம நல்லபடியாக வச்சுருந்தோன்னா தனியாக நம்ம மருந்துன்னு ஒன்றும் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி மின்குறுக்கு ஏற்படுவது விஷயத்தை இதே மின்குறுக்கு நம்மளுடைய ஜீவத்து குழம்புல ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஜீவத்து குழம்பு உடஞ்சிரும். அப்போ ஜீவத்து குழம்பு இல்லை அப்படிங்கும்போது உயிர் பிரிந்து விடும், உயிர் ஸ்ப்ரெட் ஆகிடும். அதுதான் வந்து மரணம், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ நாம் இந்த விஷயத்தை எல்லாம் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கிட்டு இனிமே இந்த இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டத்துக்கெல்லாம் தடை, தேக்கம், திசை மாற்றமெல்லாம் வராமல் வாழணும்.
உடம்பாலையும் ஏற்படுத்திடக்கூடாது, மனசாலையும் ஏற்படுத்திடக்கூடாது. நம்ம கவலைப்பட்டோம் சின்னப்பட்டோம்னா இதே விஷயம் நடக்கும். தடை தேக்கம் திசை மாற்றம் உருவாகும். ஸோ அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக நாம் இருக்கணும். இறைநிலையை நாம் உடம்புக்குள்ளேயும் உணரலாம், உடம்புக்கு வெளியேயும் உணரலாம். இறைவன் எங்கே இருக்கான்? இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கான் இல்லையா? அவன் இல்லாத இடமே கிடையாது. இது இங்கே வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்த அறிவு, சிந்தனை. வெரி குட். இப்போ இறைநிலை அப்படிங்கிறது, இறைவன் அப்படிங்கிறது ஏதோ இந்த வானத்தை எல்லாம் தாண்டி அந்த பக்கம் வானுலகத்தை தாண்டி தேவலோகத்தை தாண்டி அப்படி தான் இருக்கிறது இறைநிலை. அவள் இல்லை, அது எல்லா இடத்துலையும் இருக்குது. இந்த பஞ்சபூத நவகிரக தவத்தில் மகரிஷி ஒரு வார்த்தை கொடுப்பாங்க. 2 அணுக்களுக்கு இடையேயும் அணுக்களுக்கு மத்தியிலேயும் இருப்பது சுத்த வெளி, இறைநிலை. அப்போ இறைநிலை இல்லாத இடமே கிடையாது. அவன் உடம்புக்குள்ளேயும் இருக்கான், உடம்பை தாண்டி வெளியவும் இருக்கான். அப்படிப்பட்ட இறைநிலையை நம்ம இந்த தவம் பண்ணும்போது நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இப்படிப்பட்ட இறைநிலை, உடம்பை தாண்டி வெளியே இருக்கக்கூடிய இறைநிலை, உடம்புக்குள்ளே இருக்கிற இறைநிலை அந்த தவத்தில் நாம் உணரலாம். அப்படின்னா என்ன நடக்கும்? இறைநிலைக்கும் நமக்குமான ஒரு இணைப்பு தன்மை ஏற்படும். அதோட நாம் கொஞ்சம் டீட்டெயிலாக கனெக்ட் ஆகிறதுக்கான விஷயம் உருவாகும். ஸோ அந்த விஷயத்தை தான் மகிழ்ச்சி இதில் இந்த வார்த்தை மூலமாக நமக்கு கொடுத்துருக்காங்க. காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிவதுவோ, கருமையம் அறியாமல் அறிவதனை அறிவதோ, மாந்தராக வாழுகின்ற மாண்புடைய எவருக்கும் மாற்று வழி தத்துவத்தில் விஞ்ஞானத்தில் இல்லை. இப்போ நாம் கடவுள் இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிஞ்சுக்கணும். அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும்? காந்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். காந்த உணர்வு கிடைச்சாதான் எதை புரிஞ்சுக்க முடியும்? நம்மளால் இறைவனை உணர முடியும். சரி, அறிவை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? கருமையத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்மளுடைய கருமையம், நமக்குள்ளே இருக்கக்கூடிய கருமையம், நமக்குள்ளே இருக்கக்கூடிய காந்தம், இதை புரிஞ்சுக்கிட்டாதான் எதை புரிஞ்சுக்க முடியுங்கிறாங்க மகரிஷி? இறைவனையும் அறிவையும் உணர முடியும். அப்போ இதை தான் அந்த காலத்துலேயும் சொன்னாங்க. இறைவனை தேடி எங்கேயோலாம் அலைய வேண்டிய அவசியம் கிடையாது, அவன் நமக்குள்ளாகவே இருக்கிறான். நாம் வெளியே போய் தேடி தேடி அலைஞ்சோம் அப்படின்னா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த தேடல் நிற்க போவது இல்லை, போய்கிட்டே தான் இருக்கும். ஆனால் ஈஸியாக மெத்தேடு இருக்குது. உள்ளுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா ஈஸியாக அவனை புரிஞ்சுக்கலாம். நம்முடைய கருமையத்தில் அவனை உணர முடியும், நம்மளுடைய காந்த ஆற்றலில் அவனை ஃபீல் பண்ண முடியும். அப்போ மனதினுடைய ஒரு முனை இறைவன், இன்னொரு முனை தான் நாம் மனமாக இருந்து இயங்குகிறது. அப்போ இந்த மனசை கொண்டு போய் எங்கே வைக்கிறோம்? இறைவனோட கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த விஷயம் எல்லாம் புரிஞ்சிடும். அது கடைசியாக அதை மகிழ்ச்சி டிக்ளேர் பண்ணுறாங்க பாருங்க. மாந்தராக வாழுகின்ற மாண்புடைய எவருக்கும் மாற்று வழி தத்துவத்தில் விஞ்ஞானத்தில் இல்லை. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி, சிரமப்பட்டாலும் சரி, அல்லது இன்னும் எத்தனை 1000 காலங்கள் ஆனாலும் சரி, இறைநிலையை உணரணும், அறிவை உணரணும்னா உள்ளே தான் போயாகணும். இதை உணர்த்தணுங்கிறதுக்காக தான் கடவுள்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. கடந்து உள்ளே செல் அப்படின்னு. அப்போ கடவுளுங்கிறது பெயர் சொல் அல்ல, அது வினை சொல். உள்ள கடந்து போங்கிற வார்த்தை. ஏன்னா அவன் என்ன பண்ணிட்டான்? அவனுக்கு வச்சு அலங்காரம் பண்ணி விட்டோம், அது பெயர் சொல்ல மாற்றி வச்சுருக்கோம். அப்போ தவறுகள்லாம் யார் மேலே? நம்ம மேலே தான். தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இது இப்படி தான் அது அப்படி தான் கற்பனை பண்ணிட்டு இவ்வளோ காலமாக வாழ்ந்து வந்துட்டோம் இந்த மனித சரித்திரத்தில். அப்போ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் தான் மாற்ற வேண்டியதாக இருக்குது. சரி, அப்போ நம்மளுடைய காந்தத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். மனசு தான் காந்தம், வேறு மனசு வேறு கிடையாது. காந்தமும் மனசும் ஒன்று தான்.
நம்முடைய மனதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கருமையத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். காந்தம்தான் இறைநிலையினுடைய முதல் தன்மாற்றம். இறைநிலையோட முதல் தன்மாற்றம் காந்தம்தான். இதை நாம் போக போக பெரிய கிளாஸில் பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த வார்த்தையை மட்டும் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. இறைநிலையோட முதல் தன்மாற்றம் காந்தம்தான். காந்தம்தான். இப்போ நம்மளுடைய உடலில் இந்த பரு உடல் பார்த்தோம் இல்லையா, செல்கள் 4 வகையான வேலைகளை செய்கின்றன. ஒன்று வளர்ச்சி அடைதல், இன்னொன்று இனப்பெருக்கம் செய்தல், 3வது சத்து பொருட்களை ஆற்றலாக மாற்றுதல், 4வது தூண்டு வினைக்கு பதில் வினை செய்தல். இப்போ ஒரு செல் இந்த 4 வகையான வேலைகளையும் செல்கள் செய்யுது. ஒரு செல்லுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா எக்டோபிளாசம், சைட்டோபிளாசம், மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. செல்கள் ஒரு லெபார்டரி மாதிரி அவ்வளோ விஷயங்கள் அதுக்குள்ளார இருக்குது, ஒவ்வொரு செல்லுலேயும். அது மாதிரி 60 பில்லியன் ஒன்றா சேர்ந்த ஒன்று கூட்டு இயக்கம்தான் த ஹியூமன் பாடி, மனித உடல். நம்மளுடைய உடம்புல எவ்வளோ செல்கள் இருக்குது? 60 பில்லியன் செல்கள் இருக்குது. அவ்வளோ செல்கள் ஒன்றா சேர்ந்து தான் இந்த மனித தோற்றம் அப்படிங்கிறது ஒன்று கிடச்சிருக்கு. சரி, அப்போ இந்த ஒவ்வொரு செல்களும் என்ன பண்ணுது அப்படின்னா வளர்ச்சி அடையும். அது ஈஸியாக நமக்கு புரியுது. வளர்ச்சி அடையிறது, இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுறது, ஓகே. அதை இனப்பெருக்கம் செய்கிறது. நம்மளோ அது போல் இன்னொரு செல்லை உற்பத்தி பண்ணுறது. சரி, சத்து பொருட்களை ஆற்றலாக மாற்றுறது. சத்து பொருட்களை ஆற்றலாக மாற்றுறதுன்னா என்னது? நம்ம சாப்பிட்ட உணவை சத்தா எனர்ஜியாக மாற்றுறது, கன்வெர்ட் பண்ணுறது. அந்த வேலையும் அதுதான் செய்யுது. தூண்டு வினைக்கு பதில் வினைனா, தூண்டு வினைக்கு பதில் வினை. இப்போ நல்ல சித்திரை மாதம்னு வச்சுக்கோங்க. நாம் ஒரு 2 கிலோமீட்ரு நடந்தே போயிட்டுருக்கோம். இந்த தூரத்தில் ஒரு 1000 அடி தள்ளி ஒரு ஆலமரம் தெரியுது. இந்த மரத்தை பார்க்கும்போதே மனசுக்கு மரத்துக்கிட்ட போனோடனே உட்காந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துடணும். ஏன் இது தோணுது? அடித்த வெயிலுக்கு ஏற்பட்ட விளைவு இல்லையா? இப்போ இவ்வளோ தூரம் நீ நடந்து வந்திருக்க, வெயில் வேற, உடம்புல உள்ள நீர் சத்து குறைஞ்சிருச்சு, எனர்ஜி இல்லாமல் இருக்குது, கொஞ்சம் நிழலில் உக்காரு அப்படின்னு செல்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷனுக்கு தான் நாம் என்ன பண்ணோம்? போய் உக்காந்துக்கிட்டோம். ப்ளஸ் இளநீர் குடிக்கிறது, தண்ணி குடிக்கிறது, இதெல்லாம் நடக்கும். அப்போ இந்த செல்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷனுக்கு தான் நாம் செயல்களை செய்கிறோம். அதே மாதிரி நல்ல குளிர், மார்கழி மாதம்னு வச்சுக்கோங்க. நாம் இங்கே 5:30 மணிக்கெலாம் எந்திரிக்கணுங்கிறோம். நம்மளுடைய கால் லேசாக வெளியே இருக்குன்னு வச்சுக்கோங்க, பெல் அடிக்குது. என்ன சொல்லும் மனசு? காலை போர்வைக்குள்ளே இழுத்துக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் தூங்குவோம். தோணும் இல்லையா? ஏன்னா வெளியில் குளிர், வெளியில் போயிடாத, உள்ளேயே இரு, ஏன்னா இதுதான் கதைன்னு நல்லா இருக்குது அப்படின்னு தோணுது இல்லையா? அப்போ இதெல்லாம் செல்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் தான். இப்போ எல்லா எண்ணங்களும் பாருங்கள், இந்த எண்ணம்னு மட்டும் கிடையாது. நமக்கு இப்போ சாப்பாடு, உணவு தேவைன்னு ஒன்று வருது இல்லையா? பசிங்கிற உணர்வு வருது இல்லையா? என்ன அர்த்தம்? செல்களுக்கு எனர்ஜி இல்லை, சத்துக்கள் குறையுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை நமக்கு கொடுக்குது. நாம் என்ன பண்ணுறோம்? போய் சாப்பிட்றோம். அது பசிங்கிற உணர்வாக நமக்கு ஃபீல் பண்ணுறோம். அப்போ நம்மளுடைய எல்லா எண்ணங்களும் யாரால் தூண்டப்படுகிறது? செல்களால் தூண்டப்படுகிறது. அப்போ நம்மளுடைய எண்ணம்னு ஒன்று கிடையவே கிடையாது. நம்மளுடைய எண்ணம்னு ஒன்று கிடையவே கிடையாது. எல்லா எண்ணங்களும் செல்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன், தூண்டுதல். அதோட தூண்டுதல் தான் நாம் நினைக்கிறோம், சிந்திக்கிறோம். நம்மளுடைய எல்லாமே அப்படி தான். இப்போ நான் நினைக்கிற மாதிரி தான் நீ செய்யணும், நான் நினைக்கிறதையே நீ செய்ய பண்ணுன்னு குடும்பத்தில் எல்லா இடங்கள்லையும் ஒரு சிந்தனையை பதிவு பண்ணுறோமே. நம்மளுடைய எண்ணம்னு ஒன்று கிடையவே கிடையாது.
ஆனால் நானுன்னு வாழ்ந்துட்டு இருந்தோமே இவ்வளோ நாளா. எவ்வளோ பெரிய ஏமாற்றம், எவ்வளோ பெரிய பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ நம்மளுடைய செல்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்லாம் நம்மளுடைய ஒவ்வொரு எண்ணங்களாகவும் செயல்களாகவும் நமக்குள்ளே மலருது. அப்போ இந்த செல்கள்லாம் இந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கவே இல்லை அப்படின்னா நமக்கு எந்த ஒரு உணர்வுமே வராது, எந்த ஒரு உணர்வும் எண்ணமும் வராது. அப்படிப்பட்ட செல்களை நாம் நல்லபடியாக வச்சுக்கணும். இந்த நர்வஸ் சிஸ்டம், அதாவது நம்ம உடம்புல கிட்டத்தட்ட 72,000 நாடி நரம்புகள் இருக்குது. அவ்வளோவுக்கும் தனித்தனியாக சித்தர்கள் பேர் வச்சுருக்காங்க. நம்ம அவ்வளோ விஷயத்தையும் பார்க்க போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு 8 நரம்பு மண்டலங்களை பற்றி மட்டுமே நாம் பார்க்க போகிறோம். இப்போ மைய நரம்பு மண்டலத்தில் மூளை தண்டுவடம் இருக்குது. புற நரம்பு மண்டலத்தில் தானியங்கி நரம்பு மண்டலம், இயக்க நரம்பு மண்டலம்னு இருக்குது. இந்த தானியங்கி நரம்பு மண்டலம் ரெண்டாக பிரிஞ்சு பரிவு நரம்பு மண்டலம், பக்கப்பரிவு நரம்பு மண்டலம்னு இருக்குது. இதை நாம் கொஞ்சம் தனித்தனியாக என்னென்னு பார்த்துடலாமா? முக்கியமான விஷயமே இதில் தான் இருக்குது. மைய நரம்பு மண்டலத்தில் மூளை இருக்குது. பிட்யூட்டரி கிளாண்ட். இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் என்ன பண்ணுது? உடல் கட்டுப்பாட்டு மையமாக செயல்படுது. நம்மளுடைய உடம்பை நிர்வகிக்கிறது யாருன்னா இந்த பிட்யூட்டரி கிளாண்டு தான். மற்ற நாளமில்லா சுரப்பிகளை எல்லாம் தலைமை தாங்கி நடத்தக்கூடியதும் பிட்யூட்டரி கிளாண்டு தான். த மாஸ்டர் கிளாண்ட் படிச்சிருக்கோம் இல்லையா? த மாஸ்டர் கிளாண்ட் பிட்யூட்டரி கிளாண்டு தான். அப்போ உடலை தன்னுடைய கட்டுப்பாட்டில் பிட்யூட்டரி கிளாண்டு வச்சுருக்கு. பிட்யூட்டரி கிளாண்டு நல்லபடியாக இருந்தது அப்படின்னா நம்மளுடைய உடம்பு நல்லா இருக்கும். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்து பீனியல் கிளாண்ட். இது மனதை நிர்வகிக்கிறது. பீனியல் கிளாண்டு நல்லபடியாக இயங்குச்சு அப்படின்னா நம்மளுடைய மனம் நல்லபடியாக இருக்கும். நல்ல விஷயங்களில் தன்னை இணைச்சிக்கும். தேவையில்லாமல் கன்ஃபியூஸ் ஆகாது, குழப்பங்கள் ஏற்படுத்தாது. ஸோ நல்லா பீனியல் கிளாண்டை நல்லபடியாக வச்சுக்கணும். சரி, இந்த பிட்யூட்டரி கிளாண்டில் நம்ம தவம் பண்ணுறோமா? என்ன தவம்? ஆக்கினை தவம். ஆக்கினை, பிட்யூட்டரி கிளாண்ட் ஆக்கினை தவத்தோடு தொடர்புடையது. பீனியல் கிளாண்டு துரிய தவம். துரியம் பண்ணும்போது பீனியல் கிளாண்டு ஆக்டிவேட் ஆகும். சரி, இதெல்லாம் எங்கே இருக்குது? நம்மளுடைய மூளையில் தான் இருக்குது. மூளையில் தான் இருக்குது. சரி, மூளைக்கு தொடர்ந்து 3 நிமிடங்கள் ஆக்சிஜன் செல்லவில்லை என்றால் மூளை செல்கள் இறந்துவிடும். தொடர்ந்து 3 நிமிஷம் மட்டும் கண்டினியூவாக ஆக்சிஜன் போகலை அப்படின்னா மூளை செல்கள் ஆட்டோமேட்டிக்காக இறந்துடும். இப்போ மற்ற செல்கள் நம்ம உடம்புல இறந்துச்சு அப்படின்னா அதை நம்மளால் புதுசாக உற்பத்தி பண்ணிட முடியும். அந்த விஷயம் நமக்கு, அந்த சிஸ்டம் இருக்குது நமக்குள்ளார. ஆனால் மூளை செல்கள் மட்டும் இறந்தால் இறந்தது தான். மீண்டும் புதியதாக செல்களை உற்பத்தி பண்ண முடியாது. அப்போ இந்த மூளை செல்களுக்கு தொடர்ந்து 3 நிமிஷம் மட்டும் ஆக்சிஜன் போகலைன்னா ஆட்டோமேட்டிக்காக இறந்துடும். இதை தான் நாம் இன்னைக்கு மூளை சாவு, த பிரெயின் டெத். உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆரோக்கியமாக தான் இருக்குது, இயங்கிட்டு தான் இருக்குது. ஆனால் மூளை மட்டும் இறந்து விட்டது அப்படின்னு இன்னைக்கு பிரெயின் டெத் ஆனவங்க உடல் உறுப்பு தானமெல்லாம் பண்ணுறோம் இல்லையா? ஸோ நம்மளுடைய மூளையில் இருக்கக்கூடிய நியூரான் செல்கள்லாம் நல்லபடியாக இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்பு நல்லாயிருக்கும். சரி, இதனால தான் இறைவன் பாருங்கள் மூளைக்கு பக்கத்திலேயே கொண்டு போய் மூக்கை வச்சுருக்கான். நாம் மூக்குனால் சுவாசிக்கும் போது என்ன ஆகுது? முதல்ல மூளைக்கு தான் அந்த காற்று போகுது. ஆக்சிஜன் தனக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பிளட் வழியாக கீழே கொடுக்கும். அப்போ நம்ம கூட சாதாரணமாக வாயில் மூச்சு விடக்கூடாதுங்கிறோம் இல்லையா? அதுக்கு காரணமும் இது தான். இப்போ நம்ம மூக்குனால் மூச்சு இழுத்தா தான் அது பிரெயினுக்கு போகும். வாயில் மூச்சு இழுத்தா நுரையீரலுக்கு தான் போகும், அது கீழே தான் போகும். அதனால தான் நம்ம வாயில் மூச்சு விடக்கூடாது. எங்கேயாவது வாக்கிங் போகிறோம் அப்படின்னா கூட இந்த இயற்கை மருத்துவம் விதி இதெல்லாம் பார்த்தா இந்த ஒரு சிஸ்டம் இருக்குது. வாயை மூடிட்டு தான் வாக்கிங் போகணும் அப்படின்னு. மூக்கு அவ்வளவு சிறப்பு மிக்கது. ஸோ மூக்குக்கு பக்கத்திலே இறைவன் அங்கே கொண்டு மூளையை வச்சுருக்கான். மூளையின்
இடது பகுதி. லெஃப்ட் பிரெயின் ரைட்டு பிரெயின் ரெண்டு இருக்குது. ரெண்டுத்துக்கும் ஆன சிஸ்டம் வேற வேற. அது வேறு, இது வேறு. பாருங்க, மூளையினுடைய இடது பகுதி தொழில், கணிதம், காலம், வரலாறு, நினைவு கூறுதல், குவிதலான சிந்தனை, ஆராய்ச்சி, எழுதுதல், படித்தல், பேசுதல், இது போன்ற செயல்பாடுகளின் போது மூளையினுடைய இடது பகுதி நல்லபடியாக செயல்படும். இது எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னா மூளையினுடைய இடது பகுதியை நாம் நல்லபடியாக வச்சுக்கணும். மூளையினுடைய இடது பகுதி நல்லபடியாக இருந்தது அப்படின்னா இது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மளால் சிறப்பாக ஒரு தொழிலை நிர்வகிக்க முடியும். கணக்கு, காலம் அறிதல், வரலாறு, இதை பற்றிலாம் நம்மளால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த ஒரு விஷயம் எல்லாம், இந்த சிஸ்டம் எல்லாம் மூளையினுடைய இடது பகுதியில் அமைந்திருக்கிறது. இவ்வளோ விஷயத்தை வச்சுருக்கான் பாருங்க. 1 கிலோ 360 கிராம் மூளைக்குள்ளார, அதுவும் லெஃப்டில் மட்டும்தான். இன்னும் இருக்குது பாருங்க. ரைட்டில் என்ன இருக்குது? மூளையினுடைய வலது பகுதி விளையாட்டு, கலை, ஆக்கப்படைப்புகள், ஆன்மீகம், யோகம், தியானம், புலன்களை கடந்து செயல்படுதல், இது மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா மூளையினுடைய வலது பகுதி நல்லா இருக்கணும். அப்போ இந்த விஷயம் எல்லாத்தையும் இறைவன் கொண்டு போய் வலது பக்கம் மூளையில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கான். அப்போ மூளையினுடைய லெஃப்ட் பிரெயின் ரைட்டு பிரெயின் ரெண்டுமே நமக்குடைய வாழ்க்கைக்கு நல்லது. இப்போ பாருங்கள், இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டம் வலது பக்கம் மூளையின் உறுப்புகள் எல்லாம் இடது பக்கம் இருக்கிறது. இடது பக்கம் மூளையினுடைய உறுப்புகள் எல்லாம் வலது பக்கம் இருக்குது. லெஃப்ட் பிரெயினோட உறுப்பெல்லாம் ரைட் சைடில் இருக்குது, ரைட் பிரெயினோட உறுப்புகள்லாம் லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ இயற்கை அப்படி தான் அமைச்சு வச்சுருக்கு. அப்படி இந்த மூளையினுடைய உறுப்புகள் எல்லாம் அமைஞ்சிருக்கு. இதில் த பீனியல் கிளாண்ட், ஏற்கனவே நாம் இதை பார்த்துருக்கோம் இல்லையா? த பைன் கோன் 12 கோன் ஷேப்பில் இருக்கும் இந்த பீனியல் கிளாண்ட். இதை ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னமும் இதை பற்றிய தெளிவான ஒரு அறிக்கை வெளியிட முடியல. அவ்வளோ விஷயங்கள் இந்த பீனியல் கிளாண்டில் இருக்குது. இப்போ இந்த பீனியல் கிளாண்டுக்கும் பிரபஞ்சத்துக்கும் தொடர்பு இருக்கிறது நேரடியாக. துரிய தவம் நல்லா பண்ணோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தை பற்றிய உண்மைகளை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இப்போ இந்த இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, நம்மளுடைய இந்த ராசி மண்டலம் சொல்கிறோம் இல்லையா, நம்மளுடைய கேலக்சியில் இருக்கக்கூடிய 12 தொகுதிகள், இதை தான் வந்து நம்ம ராசி மண்டலம் சொல்கிறோம். இதை வந்து ஒரு சேட்டலைட்டுன்னு வச்சுக்கோமே. இறைவன் ஏற்கனவே 12 சேட்டலைட்டை நம்மளுடைய கேலக்சியில் அங்கங்கே நிப்பாட்டி வச்சுருக்கான். இந்த 12 சேட்டலைட்டில் இருந்தும் இருக்கிற விஷயத்தை எடுக்கிறதுக்காக ஒரு டிஷ்ஷுன்னு ஒன்று வேணும் இல்லையா? அந்த டிஷ்ஷு தான் பீனியல் கிளாண்ட். ஸோ பீனியல் கிளாண்டு நல்ல முறையில் இயங்குச்சு அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தை பற்றிய உண்மைகளை உணர்ந்து கொள்ள முடியும். அது ஆட்டோமேட்டிக்காக சயின்ஸாகவே இருக்கு பாருங்க. இப்போ பீனியல் கிளாண்டு தான் துரிய தவம் பண்ணுறோம். அப்போ பீனியல் கிளாண்டு நல்லபடியாக நாம் வச்சுக்கணும். மொத்தமாக மூளையவே நல்லபடியாக வச்சுக்கணும். சரி, அடுத்து தண்டுவடத்துக்கு வந்துடலாம். தண்டுவடம் சுவாசம். சுவாசத்தை யார் கண்ட்ரோலில் வச்சுருக்கா அப்படின்னா நம்மளுடைய தண்டுவடம் தான் கண்ட்ரோலில் வச்சுருக்கு. நாம் சுவாசம் பண்ணுறதெல்லாம் நம்முடைய தண்டுவடத்தினுடைய கண்ட்ரோலில் இருக்குது. இதய துடிப்பு, இதயம் இயங்குவதெல்லாம் தண்டுவடத்தோட கண்ட்ரோல். தூங்குதல், விழித்தல் போன்ற செயல்பாடுகள் எல்லாம் தண்டுவடத்தோட கண்ட்ரோலில் இருக்குது. முதுகுத்தண்டு நல்லா இருக்கணும். என்ன ஆனாலும் சரி முதுகுத்தண்டில் மட்டும் கையை வச்சிடக்கூடாது. அப்படி கையை வச்சோம் அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். வேறு வேறு விதமாக பிரச்சனைகள் வரும். ஆனால் இதுக்கு இதுதான்னு தெரியாது, ஆனால் அப்படி தான் இருக்கும். ஸோ பாருங்க, நம்மளுடைய சுவாசத்தை முதுகுத்தண்டு தான் கண்ட்ரோலில் வச்சுருக்கு. இதய துடிப்பு, தூங்கிறது, விழிக்கிறது, இதெல்லாம் முதுகுத்தண்டு கண்ட்ரோலில் இருக்குது. முதுகுத்தண்டுக்கு இன்னொரு சிறப்பு பெயர் இருக்குது சயின்ஸில். யாருக்காவது தெரியுமா? த செகண்ட் பிரெயின், இரண்டாவது மூளை. ரெண்டாவது மூளையாக இருக்கிறது நம்மளுடைய முதுகுத்தண்டு தான். அப்படிப்பட்ட முதுகுத்தண்டு தண்டுவட அனிச்சை செயல்னு சில விஷயங்களை பண்ணும்.
மூளையோட கண்ட்ரோல் இல்லாமல் தானாக நம்மளுடைய சில வேலைகளில் பண்ணுவோம் இல்லையா? காற்று நல்லா வேகமாக அடிக்குது, என்ன பண்ணுறோம்? நம்மளுடைய இமைகள் தானாகவே மூடிக்குது இல்லையா? அதுதான் தண்டுவட அனிச்சை செயல். நாமளாம் யோசனை பண்ணி மூடுறது கிடையாது இல்லையா? இப்போ நம்ம கையில் வேகமாக போயிட்டே இருக்கோம், செல்ஃபோன் லைட்டாக அப்படி கீழே போகுதுன்னாவே என்ன ஆகுது? இறுக்கி பிடிக்குது இல்லையா கையே? அதுதான் தண்டுவட அனிச்சை செயல். இதெல்லாம் பிரெயினோட கண்ட்ரோல் கிடையாது. ஆட்டோமேட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தின் மூலமாக தண்டுவடமாக செய்யக்கூடிய முடிவுகள். இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, த இன்ட்யூஷன் பவர், உள்ளுணர்வு தன்மை. இன்ட்யூஷன் ஒன்று இருக்கு இல்லையா, உள்ளுணர்வு, அது இந்த முதுகுத்தண்டுடைய சிறப்பு தன்மை. இதெல்லாம் முதுகுத்தண்டு நல்லபடியாக இருந்ததுன்னா இது எல்லாமே நல்லா இருக்கும். முதுகுத்தண்டு நல்லா இல்லை அப்படின்னா இது எல்லாத்துலேயும் பிரச்சனை வரும். தூங்கிறது, முழிக்கிறது, இதயத்தினுடைய இயக்கம், சுவாசம், இன்ட்யூஷன் பவர்லேயும் நமக்கு பிரச்சனைகள் வரும். அதுக்காக தான் நம்ம இந்த முதுகுத்தண்டுக்கு என்னென்ன பயிற்சியெல்லாம் செய்கிறோம்? மகராசனம் ரெண்டுமே, அப்புறம் சூரிய நமஸ்காரம். சரி, சூரிய நமஸ்காரம். தண்டுவடை சுற்றி, நாடி சுற்றி, நம்ம 2 கால்களையும் 1 அடி டிஸ்டன்ஸில் வச்சுட்டு லெஃப்ட் ரைட்டுன்னு திரும்புகிறோம் இல்லையா? அதுவும் நம்மளுடைய முதுகுத்தண்டுக்கு. அப்புறம் காயக்கல்ப பயிற்சி, அதுவும் முதுகுத்தண்டோட கனெக்டில் இருக்குது. படுக்கும்போது ஒரு விஷயத்தை மகரிஷி இப்படி தான் படுக்கணும், இப்படி தான் எந்திரிக்கணுங்கிறாங்க இல்லையா? அதுவும் தண்டுவடத்தினுடைய சேஃப்டிக்காக தான். இடது கையை தலைக்கு மேலே உயர்த்தி வலது காலை மடக்கிட்டு இடது பக்கம் திரும்பி வலது கையை ஊனி தான் படுக்கணும், வலது கையை ஊனி தான் எந்திரிக்கணும். நம்முடைய முதுகுத்தண்டோட சேஃப்டிக்காக தான் இது. முதுகுத்தண்டு இவ்வளவு சிறப்புகளை உள்ளடக்கி இருக்கிறதுனால தான் முதுகுத்தண்டை நாம் சேஃப்டியாக வச்சுக்கணுங்கிறோம். அப்போ நம்மளுடைய மனிதனுடைய வாழ்க்கையே த செகண்ட் பிரெயின் முதுகுத்தண்டில் தான் இருக்குது. ஏன்னா நமக்கு புறநிலைகளில் வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம், ஆனால் உள்ளுணர்வுங்கிறது முதுகுத்தண்டு நல்லா இருந்தால் தான் அது அமையும். 2வது, நாளைக்கு நீங்கள் ஒரு புதுசாக ஒரு தவம் கற்றுக்க போகிறீங்க, இன்னொரு தவம் 9 மைய தவம், அதுவும் இந்த முதுகுத்தண்டில் தான் வரும். ப்ளஸ் இந்த நித்தியானந்த தவமும் முதுகுத்தண்டு வழியாக தான் செய்ய ஆரம்பிப்போம். அப்போ முதுகுத்தண்டு இவ்வளவு சிறப்புகளை உள்ளடக்கி இருக்கிறது. இப்போ இயக்க நரம்பு மண்டலம், தானியங்கி நரம்பு மண்டலம், மனம் விரும்பி இயங்கக்கூடிய நரம்பு மண்டலம். இப்போ நாம் எந்திரிக்கிறோம், உக்காடுறோம், எழுதணும்னு நினைக்கிறோம், லெஃப்டில் திரும்பணும்னு நினைக்கிறோம், ரைட்டில் திரும்பணும்னு நினைக்கிறோம், இதெல்லாம் என்னது? மனம் விரும்பி இயங்கக்கூடிய நரம்பு மண்டலம். ஓகேவா? சரி, நாமளாக நினச்சி செய்யக்கூடிய காரியங்கள். ஆட்டோமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம், அதெல்லாம் என்னதுன்னு பார்த்தா இதயத்தினுடைய இயக்கம், ஜீரண உறுப்புக்கள், நுரையீரல், இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம். நம்ம கண்ட்ரோலில் கிடையாது, அதுவாக ஆட்டோமேட்டிக்காக இயங்கிகிட்டே இருக்குது. ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம் நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமானது. தசைகளை முழுக்க கண்ட்ரோலில் வச்சுருக்கிறது இந்த மனம் விரும்பி இயங்கக்கூடிய நரம்பு மண்டலம். தசையோட கண்ட்ரோல் ஃபுல்லாக அதுக்கிட்ட தான் இருக்குது. தானியங்கி நரம்பு மண்டலம், இதயம், நுரையீரல், சிறுநீரகம், ஜீரண உறுப்புகள், இதெல்லாம் தானியங்கி நரம்பு மண்டலத்தோட கண்ட்ரோலில் இருக்குது. அதில் பரிவு நரம்பு மண்டலம், இது என்ன பண்ணுது அப்படின்னா உணர்ச்சி வயப்படுதல், உடல் இயக்க விரைவு போன்ற செயல்பாடுகளின் போது இந்த நரம்பு மண்டலம் துரிதமடையும். உணர்ச்சி வசப்படுறது அப்படின்னா, இப்போ நாம் வேகமாக ஒரு வேலையை பண்ணுறோம், செய்கிறோம், தடால் புடான்னு எதாவது பண்ணுறோன்னு வச்சு கோவப்படுறது, கவலைப்படுறது, இதெல்லாமே உணர்ச்சி வயம்தான். உணர்ச்சி வசப்படும் போதெல்லாம் இந்த பரிவு நரம்பு மண்டலம் ஆக்டிவ் ஆகிடும். அதே பக்கப்பரிவு நரம்பு மண்டலம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால், இப்போ உணர்ச்சி வயப்பட்ட நிலைகளில் ஏற்பட்ட கோபம், அச்சம், கவலை, இது போன்ற செயல்பாடுகளை பொறுமை, அன்பு, கருணை, சகிப்புத்தன்மை, இரக்கம் போன்ற குணங்களாக மாற்றுகிறது. யார் மாத்திரா? பக்கப்பரிவு நரம்பு மண்டலம்.
நாம் முயற்சி பண்ணுறோம். சில பேர் பாருங்க, கவலைப்பட்டோம் அப்படின்னா அந்த கவலையிலேயே இருப்பாங்க. வெளியே கொண்டு வர்றது ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பக்கப்பரிவு நரம்பு மண்டலம் கொஞ்சம் அவங்களுக்கு வீக்காக இருக்குன்னு அர்த்தம். அது ஸ்ட்ராங்காக, யாருக்கெல்லாம் அந்த பக்கப்பரிவு நரம்பு மண்டலம் ஸ்ட்ராங்காக இருக்கோ அவங்கெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, கோவப்படுறது, உணர்ச்சி வசப்படுறது, கவலைப்படுறது, இது மாதிரியான விஷயங்கள்லேருந்து இருக்கும். அப்படி போயிட்டு டக்குன்னு வெளியே வந்துடுவாங்க, சிக்கிக்க மாட்டாங்க. அப்போ இந்த பக்கப்பரிவு நரம்பு மண்டலம் இவ்வளவு சிறப்புகளை உள்ளடக்கி இருக்கு இல்லையா, இதுக்கு ஏதாவது ஒரு பயிற்சி இருக்கணும் இல்லையா? என்ன பண்ணால் இந்த பக்கப்பரிவு நரம்பு மண்டலத்தில் ஸ்ட்ராங் பண்ணலாம் அப்படின்னா ஏதாவது ஐடியா இருக்கா? என்ன பண்ணால் இந்த பக்கப்பரிவு நரம்பு மண்டலம் ஸ்ட்ராங் ஆகும்? ஒரு அன்பர் இப்படி தான் சொன்னார். நித்யானந்த தவத்தை பற்றி தான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. அதையே சொல்லுவோம், நித்யானந்த தவம் தான் ஐயா அப்படின்னாரு. சாந்தி தவம் செய்யும்போது இந்த பக்கப்பரிவு நரம்பு மண்டலம் ஸ்ட்ராங் ஆகும். நல்லா பாருங்கள், சாந்தி தவத்தில் நீங்கள் உடல் சோர்வு, மனச்சோர்வு, இதற்கான தீர்வு சாந்தி தவம் தான் சொல்கிறோமா? இப்போ உடம்பும் சரி மனசும் சரியில்லை அப்படின்னா உடனே சாந்தி தவம் பண்ணுங்க, வெளியே வந்துடலாங்கிறோமா? அப்போ இந்த பக்கப்பரிவு நரம்பு மண்டலம் சாந்தி தவத்தை பண்ண 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 ஸ்ட்ராங் ஆகும். ப்ளஸ் அஸ்வினி முத்திரை செய்ய செய்ய இந்த பக்கப்பரிவு நரம்பு மண்டலம் ஸ்ட்ராங் ஆகும். அப்போ டெய்லி நாம் தூங்குறதுக்கு முன்னாடி சாந்தி தவம் பண்ணுங்கன்னு சொன்னோம் இல்லையா? அதுக்கெல்லாம் காரணம் இதுதான், இந்த பக்கப்பரிவு நரம்பு மண்டலத்தை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு தான். அப்போ இனிமேல் நீங்கள் போய் என்ன பண்ணணும், டெய்லி தூங்குறதுக்கு முன்னாடி சாந்தி தவம் பண்ணிடணும். சரியா? சரி. இப்போ நம்மளுடைய இந்த நித்யானந்த தவம் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த நம்மளுடைய முதுகுத்தண்டு வழியாக தான் நம்மளுடைய நரம்பு மண்டலம் எல்லாம் பிரியுது. நம்மளுடைய மூளையிலிருந்து முதுகுத்தண்டு வழியாக தான் நரம்பு மண்டலம் ஃபுல்லாக பிரியுது. இப்போ நம்மளுடைய முதுகுத்தண்டு வழியாக கைகளில் நரம்புகள் முடியுது, அதே மாதிரி பாதங்களில் முடியுது. உடற்பயிற்சியில் ஒரு போஸ்ட் போட்டு காமிச்சோமா, நம்மளுடைய பாதங்களை போட்டு தலைப்பகுதியிலேருந்து கட்டை விரல், நுனி பகுதி இதெல்லாம் தலையோடு தொடர்புடையது. அப்படியே நெஞ்சு, அப்படியே வயிறு, இடுப்பு, அப்புறம் நம்முடைய பாதத்தில் என்ன இருக்குது, நம்முடைய தலையிலேருந்து இடுப்பு வரைக்கும் உள்ள எல்லா உறுப்புகளுடைய நரம்புகளும் அங்கே முடியுது. இப்போ அந்த எல்லா நரம்புகளும் இது எங்கேருந்து பிரிஞ்சுதுன்னா முதுகுத்தண்டிலேருந்து தான் பிரிஞ்சுது. முதுகுத்தண்டு வழியாக தான் பிரிஞ்சு கையிலையும் கால்லையும் ஆனஸ் பாயிண்ட்லேயும் முடிஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட இந்த முதுகுத்தண்டு நாம் இந்த தவத்தை அப்படி தான் பண்ண போகிறோம். மூலாதாரத்தில் நினைவு செலுத்தி மூச்சை இழுத்துக்கிட்டே நாம் என்ன பண்ணுவோம், அப்படியே மேலே வருவோம், துரியத்துக்கு வந்துடுவோம். துரியத்துக்கு மூச்சை விட்டுக்கிட்டே தலை உச்சியிலேருந்து உடல் முழுவதும் இந்த காந்த ஆற்றலை பரவ விட்டு கவனிப்போம். இப்படி எல்லா நரம்புகள்லேயும் காந்த ஆற்றல் பரவுகிறது. எல்லா நரம்புகள் வழியாகவும் எல்லா செல்களுக்கும் இந்த காந்த ஆற்றல் உடல் முழுவதும் பரவுகிறது அப்படின்னு நினைப்போம். மறுபடியும் பாருங்கள், மூலாதாரத்தில் கவனிக்கிறோம், மூச்சை இழுத்துக்கிட்டே முதுகுத்தண்டு வழியாக துரியம் வந்துடுறோம். துரியத்திலிருந்து மூச்சை விட்டு கொண்டே உடல் முழுவதும் பரவுதல். இதையே நாம் என்ன பண்ணிகிட்ருப்போம் அப்படின்னா திருப்பி செஞ்சிட்ருப்போம். இப்போ இந்த தவம் அப்படிங்கிறது நீங்கள் எப்படி வேணால் பண்ணலாம். ஒரு 10 நிமிஷம் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், அல்லது அரை மணி நேரம் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், இல்லை 1 மணி நேரம் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டயத்தை நீங்கள் பொறுத்து இந்த தவத்தை நீங்கள் பண்ணிக்கலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மூலாதாரத்தில் கவனிப்போம், மூச்சை இழுத்துக்கிட்டே துரியத்துக்கு வருவோம், உடல் முழுவதும் பரவிடுவோம். அதே மாதிரி மறுபடியும் மூலாதாரம், மூச்சை இழுத்து கொண்டே துரியம், உடல் முழுவதும் பரவுதல். இப்படியே திருப்பி நீங்கள் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் தவம் பண்ண போகிறீங்கன்னா 5 நிமிஷம் திருப்பி இதையே பண்ணிகிட்ருக்கணும். செகண்ட் ஹாஃப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உடல் முழுவதும் பரவ விட்டோம் இல்லையா,
அதே நிலையில் அப்படியே கவனிக்க போகிறோம். உடல் முழுவதும் பரவிட்ட நிலையில் அப்படியே கவனிச்சுட்ருப்போம். ஸோ உடல் முழுவதும் ஜீவகாந்தம் நிரம்பி இருப்பதாக அப்படியே பாவனை பண்ணிக்கும். இப்போ தவத்துக்கு போய் உட்காரும்போது இது மாதிரி சகப்பாக ஒன்று படம் போட்டு காமிச்சாரு ஐயா, ஏதாவது சகப்பாக வருதாலாம் தேடாதீங்க, அப்படிலாம் ஒன்றும் தெரியாது. நம்ம அனிமேஷனுக்காக போட்டு காமிச்சிருக்கோம். இந்த மாதிரி சகப்பாக போட்டு காமிச்சாரு ஐயா, ஒன்றையும் காணமே இங்கே, அதெல்லாம் தேடக்கூடாது. சரி, இந்த நித்யானந்த தவம்ங்கிறது நமக்கு ஒரு ஷார்ட் டைம் தவமாகவும் பண்ணலாம், அல்லது லாங் டைம் எடுத்துக்கிட்டும் பண்ணலாம். ஆனால் அதை நாம் என்ன பண்ணிக்கக்கூடாது, ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் 2 இருக்குது. எவ்வளோ டைமோ அதை நீங்கள் அப்படியே ஷேர் பண்ணிடணும். சரி, இப்போ இந்த தவத்தினுடைய பலன் என்ன அப்படின்னா, ஜீவகாந்தம் பெருகும், உடல் நரம்பு மண்டலங்கள் உள்ளுறுப்புக்கள் புத்துணர்ச்சி பெறுகிறது, நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகிறது, மனோசக்தி பெருகும். மனோசக்தி, நம்மளுடைய மனதை நாம் இன்னும் மெருகேற்றி கொள்ளலாம், ஒரு விஷயத்தில் ஷார்ப்பாக நம்மளுடைய திடமான முடிவுகளை எடுக்க முடியும். மனோசக்தி பெருகும். வான்காந்தத்திற்கும் ஜீவகாந்தத்திற்கும் ஒரு இணக்கத்தன்மை உண்டாகும், இணைப்பு ஏற்படும். நுண்மான் நுழை புலன் அறிவு ஏற்படுகிறது. நுண்மான் நுழை புலன் அறிவுனா இந்த இன்ட்யூஷன், இந்த புலன்களை கடந்த அறிவு, புலன்களுக்கு அப்பாற்பட்ட நிலைகளில் இருக்கக்கூடிய விஷயங்களை உணர்ந்து கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல், அதெல்லாம் நமக்கு பெருகும், மேலோங்கும். இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா இந்த ஜீவகாந்தம் தான். ஜீவகாந்தத்தை நாம் என்ன பண்ணுறோம், இந்த தவத்தில் டென்சிட்டி அதிகரிக்கிறோம். டென்சிட்டி, அடர்த்தியோடு இந்த ஜீவகாந்தத்தை நாம் வச்சு பராமரிக்கிறோம். ஸோ அதை நாம் இந்த தவம் பண்ண நமக்கு டென்சிட்டி, ஜீவகாந்தம் அடர்த்தி கிடைக்கும். ஆனால் என்ன பண்ணிடக்கூடாது, தேவையில்லாமல் வாரி இறைச்சிடக்கூடாது, அதில் கவனமாக இருங்க. சரியா? சரி. இந்த சிந்தனை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தெரிந்த அன்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சிந்தனை பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.